வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு என்ன நல்ல செய்தி வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது கிளியர் கட்டாக நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல்களின் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இருக்கா இல்லையா, ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் இருக்கா இல்லையா, இதுதான் இப்பொழுது எல்லோர் மத்தியிலுமே பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய 2026 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் உயர்த்தப்படும் அப்படின்ட்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, அதிமுகவுடையது, பிஜேபி, டிவிகேவுடைய தேர்தல் அறிக்கை எல்லாத்துலேயுமே இருக்குது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாடு உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம், மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியம், வீட்டு பணியாளர் நல வாரியம், கைவினை தொழிலாளர் நல வாரியம் உள்ளிட்ட 17 நல வாரியங்களில் உள்ள உறுப்பினர்கள் உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு உதவித்தொகையாக 50,000 ரூபாயை நாங்கள் வழங்குகிறோம். ஸோ அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நலன். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மாநில நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்குபவர்கள். இந்த இரு தரப்பினரின் நலனையும் காத்து வருகிறது தமிழக அரசு. அரசு பணியாளர்கள் தங்கள் ஈட்டிய விடுப்பினை ஒப்படைத்து பணமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாய், இயற்கையாக மரணம் அடைந்தால் பணியிடை மரணம் இருந்தால் அரசு காப்பீட்டு, குழந்தைங்களுக்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை திருமண செலவிற்காகவும் உதவித்தொகையாகவும், உயர்கல்வி பயில 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீடு கட்டுவதற்கான முன்பணம் 40 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. ஓய்வூதிய பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டு வருகிறது. பெண் அரசு அலுவலர்கள் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. 3வது குழந்தை பிறக்கும் மகப்பேறு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சத்துவ அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் சிறப்பு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் சேர்வதற்கான பகுதி நேர ஆசிரியர்களின் சிறந்த மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி வாய்ப்பை கூட்டிருக்காங்க. இவற்றுக்கெல்லாம் மகுடம் சுட்டுவது போல தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்க ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆட்சியில் 2.2 ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற கிராம நிர்வாக அலுவலகத்தில் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் இது ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இதை உடனடியாக பயன்படுத்திக்குவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெட் தேர்வில் சர்டிஃபிகேட் எல்லாமே 60 மார்க் கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே வர இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் பாஸ் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பாஸ் செஞ்ச பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து மக்களுக்குமே சர்டிஃபிகேட் வழங்க இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் டெட்டில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு எல்லாமே வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பியோடைய சிவி, ஸோ இந்த டிஆர்பியோடைய உதவி பேராசிரியர் சி பார்த்திங்கன்னா தற்சமயம் ரத்து செஞ்சுருக்காங்க. ஆசிரியர்களுக்கு இது எல்லாமே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஆர்பி சிவி இன்டர்வியூடைய தயாரிப்பு நிலை போயிட்டுருக்கு, இன்னும் முடிவடையலை அப்படின்றனால இருக்குது. ஸோ டெட்டில் ஃபெயில் ஆகவங்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மறுதேர்வும் நடத்துகிறாங்க, இன்றிலேருந்து அது நடந்துருச்சு. ஆசிரியர்களுக்கு இதனால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளாகவும் இருக்குங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.